எனக்கு தான் தூக்கம் வரலன்னு பார்த்தா இங்கே ஒன்று காலையில் எல்லா லைட்டையும் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுது பாருங்களேன். ஒய் ஒய், டைம் என்ன தெரியுமா? டைமை பாரு. அட பாவி, இந்த நேரத்தில் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்து உட்காந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்க? சாமி இந்த இப்போ எதுக்கு சாமி கும்பிட்ற? எனக்கு தூக்கம் வரல. ஓகே, எலெக்ஷன். உனக்கு ஏன் தூக்கம் வரல? எலெக்ஷன் தான். தளபதி என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? இந்த ஓட்டு போட சொன்னார். எலெக்ஷன் அப்போ ஃப்ரெஷ்ஷாக எழுச்சிக்கோங்க, குளிச்சுட்டு டிப்டாப் அதே கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஓட்டரை எடுத்துக்கிட்டு பூத்துக்கு போயிட்டு ஓட்டு போட சொன்னாரா? அதுக்குன்னு ஒரு டைம் இல்லையா? இவ்வளோ சீக்கிரம் எழுச்சிக்கணுமா? ஐயோ, அதுக்காண்டி தெரியல, தூக்கமே வரல. என்னன்னு பார்த்தா இந்த சின்ன வயசுலலாம் இருக்கும்ல, 10 நாள் தீபாவளின்னு வச்சுக்கோ, முன்னாடி நாள் பட்டாசு வெடிக்க போகிறோன்ற இது இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம இன்னும் இப்போ நான் 3-4 வாட்டி ஓட்டு போட்டிருக்கேன், சிஎம் ஓட்டு. ஆனால் இந்த வாட்டி ஓட்டு போடும்போது தான் அந்த தீபாவளி அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஓட்டு போகிறதுல இந்த தீபாவளி எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு மனசாவே போட போகிறோன்ற மாதிரி இருக்குது. சரி, டீ குடிக்கிறியா? டீயா? ஐ மீன் விரதம். விரதம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஃபஸ்ட்டு இது வரைக்கும் என் லைஃப்பில் விரதமே இருந்ததில்லை. அதானே, நான் அந்த மனுஷனுக்காக இருக்கணும்னு தோணும். ஓ, இந்த விரதம்னா இந்த தண்ணியும் குடிக்க மாட்டேன், பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன், ஜூஸும் குடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறது பத்தன்னு வச்சுக்கேன். அப்படிலாம் கிடையாது. தண்ணி குடிப்பேன், ஜூஸ் குடிப்பேன், அதை கடவுள் பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அது கிடையாது, அதுக்காக வரணும். வேறு நான் இப்போ கூட சொல்கிறேன் பாரு, இந்த வாட்டி ஆட்சிக்கு வரப்போகிறது டிவிக்கே தான். ஜெயிக்க போகிறது அடுத்த சிஎம் யார்? ஜோசப் விஜய் தான். நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம்? நம்ம யாருக்கு ஓட்டு போடுமா? டிவிக்கே தான் சொல்லுங்கிறேன், டிவிக்கே தான். வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? தெரியுமே, தாம்பரம் கில்லி சரத் ப்ரோ. நீங்கள் என்ன பாருங்கள், செம்மையாக ஜெயிக்க போகிறீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எல்லாமே நாங்களாம் எங்கள் ப்ரேயர்ஸ்லாம் உங்களுக்கு தான். ஜெயிச்சிருவோம். இந்த ஓவர் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸ் தான். படத்துல முதலமைச்சரா நடிக்கிற, ஒருவேளை நிஜத்துல முதலமைச்சர் ஆனா நிஜத்துல முதலமைச்சரானா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன்.